குரு வணக்கத்துடன் ஜம்புதாஸ் அடிகளாரின் உரை ஒன்றை இன்று பார்க்க போகிறோம். இந்திய துணைக்கண்டத்தின் தென்கோடியில் இருந்ததாக நம்பப்படும் குமரிக்கோடு எனப்படும் குமரிக்கண்டத்தில் தோன்றிய புனிதமான முனிவர்களில் ஆதி முனிவரான நமது ஜம்பு மகாரிஷி அவர்கள் தன் தவ வலிமையால் அந்த குமரிக்கண்டம் முழுவதும் வெண்ணாவல் மரங்களை பரவி வளரச் செய்தார். இந்த வெண்ணாவல் மரத்தின் மருத்துவ குணத்தையும் தெய்வீக தன்மையும் ஜம்புகுல வன்னிய மக்களுக்கு எடுத்துரைத்து பயன்பெற செய்தார். இந்த வெண்ணாவல் மரமானது மற்ற மரங்களோடு ஒப்பிடும்போது சாதாரண மரமாக இல்லாமல் இதனுடைய இலை, கனி, பட்டை, வேர் என அனைத்து பகுதியும் மிகுந்த மருத்துவ குணம் நிறைந்ததாக இருந்தது. இந்த வெண்ணாவல் மரத்தை பயன்படுத்திய ஜம்புகுல மக்கள் உடல் நலத்துடனும் மனநலத்துடனும் மிகவும் ஆரோக்கியமாகவும் ஒரு சிறந்த தத்துவ வாழ்க்கையை வாழ்ந்தனர். இந்த ஜம்பு மகாரிஷியின் பேராலேயே இந்த வெண்ணாவல் மரத்தின் பேராலும் அந்த குமரிக்கண்டம் சம்பு நாவலன் தீவு மற்றும் சம்பு தீவு என்றும் அழைக்கப்பட்டுள்ளது. இன்றைய காலகட்டத்தில் இந்த வெண்ணாவல் மரங்களின் பாரம்பரியத்தை மீட்டெடுக்க நமது இறைஞான தத்துவ குரு ஜம்புதாஸ் அடிகளார் அவர்கள் இலங்கையிலிருந்து இந்த அரிய வெண்ணாவல் மரங்களை மீட்டெடுத்து தமிழகம் முழுவதும் பரப்பும் புனித பணியில் ஈடுபட்டுள்ளார். அவர் வழிநடத்தும் ஜம்பு குலகுரு ஃபவுண்டேஷன் மற்றும் ஜம்பு மகாரிஷி வழிபாட்டு சங்கம் போன்ற அமைப்புகள் மூலம் இந்த அரிய முயற்சியை எடுத்து வருகிறார். அவர் இதன் மூலம் வெண்ணாவல் மரங்களை நடுதல் மற்றும் மக்களிடையே ஆரோக்கிய விழிப்புணர்வு போன்ற புனித பணிகளில் ஈடுபட்டுள்ளார். இந்த முயற்சியின் தலைமையிடமாக திருப்பத்தூர் மாவட்டம் பசலிக்குட்டை கிராமம் விளங்குகிறது. இந்த வெண்ணாவல் மரங்களை ஜம்புகுல வன்னியர்கள் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும் மற்றும் இதை போற்றி பாதுகாக்க வேண்டும். அடுத்த தலைமுறைக்கும் இந்த வெண்ணாவல் மரங்களை கொண்டு செல்வது வெறும் கடமை மட்டும் இல்லாமல் நம்முடைய பொறுப்பாகும். ஜெய் ஜம்புகுலம். நன்றி.